ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் ரொம்ப நல்லா இருப்பீங்க நம்புகிறோம். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் போட்டிருந்தோம். ஃபுட் ரிவ்யூஸ், விலாக்ஸ்லாம் போட்டிருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா பின்னாடி பேக்கில் இருக்க இந்த மானிட்டரை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். இந்த மானிட்டரோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2899 ரூபா. இது எப்படி இருக்குது, இந்த மானிட்டரோட கிளாரிட்டி எப்படி இருக்குது, இந்த பாக்ஸ்குள்ளே என்னென்ன கொடுத்துருந்தாங்கன்னு ஃபுல் வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வந்து இதை அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாம். பேக்கிங் சூப்பரான பேக்கிங்கு ஃப்ளிப்கார்ட்டில். ஃப்ரான்டெக் எல்இடி மானிட்டர். எவ்வளோ ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் கொடுத்துருக்கு? 1600x900 கொடுத்துருக்கு. இப்போ மானிட்டர் எடுத்து பார்ப்போம் எவ்வளோ ஸ்லிம்மாக நல்லா இருக்குன்னு. வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லிம்மான ஒரு மானிட்டர் இது. ஃப்ரான்டெக்கு பாருங்கள் எவ்வளோ ஸ்லிம்மாக இருக்குன்னு. இப்போ இதுக்கு வந்து செட் பண்ணுறதுக்கு ஒரு ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. இந்த ஹோல்டர் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக வந்து இது நிற்கும். சரி, ஓகே, இது அப்புறம் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பவர் கேபிள், அதுக்கப்புறம் எப்பயும் கொடுக்குற மாதிரி வாரண்டி கார்டு, கேட்லாக்கு எல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து இந்த மானிட்டர் வந்து நம்ம எப்படி இருக்குன்னு ஆன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கேபிள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஸ்டாண்ட் எப்படி ஃபிட் பண்ணுறது ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். இந்த கேபிள் கூட HDMI கேபிளும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் டிவியை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கேபிள் கொடுத்துருக்காங்க பார்த்துங்க. இப்போ இந்த ஸ்டாண்ட் வந்து எப்படி ஃபிட் பண்ணுறதுன்னா, இது வந்து இந்த ஹோல்டரில் வந்து பிளாஸ்டிக் வந்து இப்படி செட் பண்ணி முடித்த உடனே இப்போ நம்ம மானிட்டர் இருக்குது பார்த்தீங்களா, மானிட்டரை வந்து நம்ம கரெக்டாக வந்து இந்த 2 லாக் மாதிரி இருக்குது பாருங்கள், இந்த லாக்கில் வந்து இப்படி உட்கார வச்சோடனே லாக்கில் வந்து உட்காந்துருச்சு மானிட்டர். இப்போ இந்த மானிட்டர் வந்து நம்ம ஆன் பண்ணி பார்த்துடலாம். இது வந்து உங்களுக்கு அட்ஜஸ்டபிள். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மானிட்டர் வந்து நீங்கள் எப்படி வேணாலும் நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கலாம், ஃபுல் ரொட்டேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவைப்பட்ட மாதிரி இங்கே பாருங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி இவ்வளோ அட்ஜஸ்ட்மெண்ட் கூட பண்ணிக்கலாம், இப்படி பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஒரு சூப்பரான ஒரு பட்ஜெட் மானிட்டர் இது. அடுத்து வந்து நம்ம சிபியூவில் கனெக்ட் பண்ணி பார்ப்போம். அடுத்து வந்து இந்த மானிட்டர் வந்து நம்ம சிபியூவில் கனெக்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி, எந்த அளவுக்கு வந்து கிளாரிட்டி நல்லா இருக்குது, இந்த சிபியூ நல்லா இருக்குன்னு. இப்போ மானிட்டரில் வந்து கேபிள் வந்து பேக் சைடில் இருக்குது. இது பவர் கேபிள். இது வந்து விஜே கேபிள், எல்லாருக்கும் தெரியும். இது HDMI போட்டு இப்போது இது இருக்குது பாருங்கள். இதுதான் பவர் பட்டன். இது பவர் பட்டன். இது வந்து சவுண்ட் டவுன் அப்பு. இது மெனு. இது ஆட்டோமேட்டிக்காக ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் பண்ணுறது. இங்கே மேலே பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஸ்க்ரூஸ் இருக்குது பாருங்கள். இந்த ஸ்க்ரூ வச்சு நீங்கள் உங்களோட செவுத்தில் கூட நீங்கள் இந்த மானிட்டர் வந்து நீங்கள் ஃபிட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஆனால் என்ன ஒரு மைனஸ்னால் அந்த வால் மவுண்ட் வந்து இதில் கொடுக்கல போல இருக்குது. வால் மவுண்ட் கொடுத்துருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். இப்போ சிபியூவோட மானிட்டரை கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த மானிட்டரை ஆன் பண்ணி சிபியூ ஆன் பண்ணால் இது எந்த அளவுக்கு நல்லா இருக்குன்றத இப்போ நம்ம பார்ப்போம்.
இப்போ சிபியூ ஆன் பண்ணிவிடுவோம். சிபியூ ஆன் பண்ண உடனே ஸ்க்ரீன் வரும் மானிட்டரில். இப்போ ஸ்க்ரீனை மானிட்டர் ஆன் பண்ணிக்கலாம். மானிட்டர் ஆன் பண்ணிட்டு ஸ்க்ரீன் வந்துருச்சு. கொஞ்ச நாளாக சிபியூ ரன் பண்ணாததுனால ஒரு சின்ன ப்ராப்ளம். அதை செட்டப் பண்ணி ஃபினிஷ் கொடுத்து அதுக்கப்புறம் ஆன் பண்ண உடனே ஸ்க்ரீன் வந்தது. ஆனால் அது செட்டப் ஆகிறதுக்கு ரொம்ப லேட் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரேடியாக செட்டப் ஆகி ஃபினிஷ் ஆகி ஸ்டார்டிங் விண்டோஸ்னு ஸ்க்ரீன் வந்தது. அதுக்கப்புறம் சிபியூ ஆன் ஆகி மானிட்டர் ஆன் ஆகிடுச்சு. கிளாரிட்டி ரொம்பவே நல்லா இருந்தது. கண்டிப்பாக இந்த மானிட்டர் நீங்கள் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக ஒரு லோ பட்ஜெட்டில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஓப்பன் பண்ணோடனே மானிட்டரில் ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஒரு டைகரோட ஸ்க்ரீன் வந்தது. ரொம்ப கிளாரிட்டி இருந்துச்சு. நான் லிங்க் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில், நீங்களும் கிளிக் பண்ணி கண்டிப்பாக வாங்கிக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் ஏற்கனவே நான் GTA கேம் ஏற்றி வச்சுருந்தேன். என் பையன் விளையாடணுன்னு ஆசைப்பட்டான், அவனை விளையாடினான். இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். டாட்டா, பை பை.